திரு உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அதன் அடிப்படையில் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் மொழியில உறுதிமொழியை எடுத்து வரக்கூடிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. படிவத்தில் உள்ள வாசகங்களை மட்டுமே அதை படிக்க வேண்டும். அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. உறுதிமொழி எடுக்கக்கூடியது மிகவும் புனிதமான ஒன்று, மிகவும் கடமையாக பார்க்கப்படுகிறது. எனவே உறுதிமொழி நிகழ்ச்சி வரை எழுதும் நிறைவேற்றும் வரை எல்லா உறுப்பினர்களும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் அமைச்சர்களை தவிர ஏற்கனவே 9 அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உட்பட மொத்த பேர் பதவியேற்றிருக்கார்கள். அவர்களுக்கு மட்டுமே சட்டசபையில அமர்வதற்கான தனி இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களை தவிர மற்ற உறுப்பினர்களுக்கு சபையில் அமர்வதற்கான தனி இடம் என்பது ஒதுக்கப்படவில்லை. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சபாநாயகர் அதே போல துணை சபாநாயகர்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாளைய தினம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தனியாக இடம் என்பது ஒதுக்கி தருவார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த சட்டமன்றம் கூடி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பதவிகளை ஏற்று வருகிறார்கள். முத்துக்குமார், தற்போது முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக பங்கேற்பவர்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு இதை பார்வையிட ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட KKSR ராமச்சந்திரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு C.V. கணேசன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட C.V. கணேசன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு K.C. கருப்பணன். மாண்புமிகு திரு R. காமராஜ். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற R. காமராஜ் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும்
ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன்.